நம்மளுக்கு வந்த 4 பேக்கிங் ஆர்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் பிளான்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கார்டனுக்குள்ளேயே உட்காந்து பேக் பண்ணிடலாம், டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடுன்றனால பேக்கிங் எடுத்துருந்தேன். இது ஃபஸ்ட் ஆர்டர். டேபிள் ரோஸ் வந்து 50 ருபீஸ் கேட்டிருந்தாங்க. 8 கலர்ஸ் வந்து 50 ருபீஸ்க்கு தான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிங்ஸாக இருக்கும். ஒரு சின்ன கட்டிங்னால வேஸ்ட் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இதில் ஃப்ளவரிங் நீங்கள் இந்த சம்மரில் பார்க்கலாம். அதுக்கடுத்து சிங்கோனியம் பிளான்ட்டு 25 ருபீஸ் கேட்டிருந்தாங்க. இது எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது கோகோபீட் மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இது நான் வெறும் செம்மண்ணில் வச்சனால எடுக்கவே முடியல. இதோட எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு குழி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இல்லை அப்படின்னா அப்படியே இந்த மாதிரி அவசரப்பட்டு எடுத்தோம் அப்படின்னா இது மேலே இருக்க அந்த இது வந்து கட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி லீஃப் வந்து தனித்தனியாக கட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை எடுக்கிறப்ப பார்த்து எடுக்கணும், வைக்கிறப்பையும் இதை பார்த்து வைக்கணும். கஷ்டப்பட்டு எப்படியோ ரூட்டோட ஃபுல்லாக எடுத்துகிட்டா ரூட்டு பார்த்திங்கன்னா பெரிய ரூட்டு. இதை வந்து நீங்கள் ஒன்று வச்சா போதும், சைடில் இருக்க கட்டிங்ஸ் மேலே வந்து ரூட் வரும், அதை நம்ம தனித்தனியாக வளர்த்திக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டீ ட்ரீ பிளான்ட்டு, நல்லா பெரிய பிளான்ட்டு. இதுவுமே வந்து மண்ணை பாதிக்கு பாதி எடுத்துகிட்டு, ஏன்னா கொரியருக்கு வெயிட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால பாதி மண் எடுத்துகிட்டு பாதி மண் மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் அமர் லில்லி பல்ப் பார்த்திங்கன்னா நிறையவே அவைலபிளில் இருக்குது. இந்த க்ரோ பேக்கில் இருக்கிறது எல்லாமே நான் சேலுக்காக தான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா லீஃபோடே வச்சுருக்கேன், இன்னும் தூக்கி போடாமல். எதுக்கு அதை லீஃப் கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்து வந்து தூதுவளை சீட்ஸ். இதை வந்து குருவிங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டம். போன வாட்டி இந்த மாதிரி சீடு எடுத்து வச்சு அதை அப்படியே குருவி எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 பழத்தை எடுத்து வச்சதில் இவ்வளோ தான் சீட்ஸு. அதையுமே 25 ருபீஸ் கொடுத்துருந்தேன். வயலட் கலரில் இருக்க தூதுவளை. அதுக்கப்புறம் மாசி பத்திரி, இது வந்து 15 ருபீஸ் கொடுத்துருந்தேன். நிறைய பேபி பிளான்ட்ஸ் வச்சு கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது அப்படியே 15 ருபீஸ்க்கு தான் கொடுத்துருந்தேன். இது கூட கொஞ்சம் ஃப்ரீ பிளான்ட்ஸுமே வச்சுருந்தேன். இந்த ஓமவல்லி பிளான்ட், அதுக்கப்புறம் மணி பிளான்ட், இது எல்லாத்தையுமே வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் ஒன்றா அழகாக பேக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஆவாரம்பூ சீட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே வந்து சீடு இல்லாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்போ. ஆனால் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து ப்ரொபகேஷன் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக சீட்ஸ் வச்சு கூட நீங்கள் ஒவ்வொரு பாட்லேயும் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிட்டு போடுறப்ப தான், ஏன்னா இதோட சீடு வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அப்போ அப்படி போடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக ப்ரொபகேட் ஆகிடும். அடுத்து வந்து ஒரு ஹெர்பல் ஆர்டர். இது வந்து சில்வர் டஸ்ட் அண்ட் இது வந்து ரோஸ்மெரி. ரெண்டுமே வந்து ஒரே பர்சனுக்கு தான் போகுது. ரோஸ்மெரி, சில்வர் டஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பிளான்ட்டு. அதையுமே நான் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துருந்தேன். 60 ருபீஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து வாட்டர் கேபேஜ் வந்து ப்ரொபகேஷன் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கப்போ நான் போட்டு தரேன். இப்போ வந்து இது ஒரு 3 கேட்டிருந்தாங்க. நான் வந்து 5 வச்சு கொடுக்கலாம், ஏன்னா ஒன்று வராட்டி ஒன்று வரட்டும் அப்படிங்கிறனால 5 வச்சு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் டிஷ்யூ போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் இந்த வெயில் கொஞ்சம் தாங்கும் அப்படிங்கிறனால வச்சுருந்தேன். இதுக்கு மேலே இதை வந்து நம்ம பேக்கிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு தான் இதை வந்து அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் வளர்த்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. கொஞ்சம் நிழலெல்லாம் வச்சு வளர்த்தணும் அப்படின்னா நல்லா இது வந்து ப்ரொபகேஷன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் லில்லியுமே 2-3 டியூபர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். முளைச்சிருக்க மாதிரியே கொடுத்துருந்தேன். 50 ருபீஸ்க்கு தான் கொடுத்துருந்தேன். இது எல்லாமே ஒரே ஆர்டர், ஒன்றா வந்து பேக் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து ஒரு பெரிய ஆர்டர். இது வந்து வாட்டர் பேம்பு. இது வந்து 45 ருபீஸ் கொடுத்துருந்தேன். 2 பிளான்ட் உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் தனித்தனியாக கூட எடுத்து வச்சு வளர்த்திக்கலாம். வாட்டர்லேயே வளர்த்திக்கலாம், சாயிலே வளர்த்திக்கலாம். ஆஸ் யூஷுவல் மணி பிளான்ட் வளர்த்துற மாதிரி தான். அடுத்து வந்து கோலியஸ் வந்து ஒரு கலர் கேட்டிருந்தாங்க. அதையுமே எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிலியோடெண்டன். அதுவுமே வந்து நல்லா பெரிய பிளான்ட். இது வந்து 45 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தேன். ரொம்ப பெரிய பிளான்ட். இந்த அளவுக்குலாம் அஃபோர்டபுளாக கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் பார்டர் பிளான்ட் ஆஸ் யூஷுவல் 25 ருபீஸ் கொடுத்துருந்தேன். இது வந்து ஒரு மணி பிளான்ட் வெரைட்டி தான். அதுலேயுமே ரூட்ஸ் வந்து நிறையா இருந்தது. இதெல்லாம் ஃப்ரீ பிளான்ட்ஸ் வச்சு கொடுத்துருந்தது. இந்த ஓமவல்லி பிளான்ட் இதெல்லாமே ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். உங்களுக்கும் பிளான்ஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.